அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அல்ஹம்துலில்லாஹ் எல்லா நோம்பும் நல்லபடியாக போயிட்டுருக்குது. சரியாக ரெசிபி தான் ஷூட் பண்ண முடியல. ஏற்கனவே எடுத்து வச்சிருந்தது இருக்குது, நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த ஃபிலாஃபில் எப்பொழுதுமே வந்து ரொம்ப சூப்பராக வரும். நான் லைவ்லேயும் காமிச்சிருக்கேன், ஃபிலாஃபில் ரெசிபியும் போட்டிருக்கேன். இதுவும் பாருங்கள். நல்ல இதில் வந்து இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்கேன், கொத்தமல்லி கீரையும் பாலக்கீரையும் போட்டு அரைச்சேன். செம்ம ஆப்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எப்பொழுதுமே தப்பாது அந்த ஃபிலாஃபில் அந்த மாதிரி வரும். ஃபுல்லாக காலி ஆகிடும் எப்போ பண்ணாலும். சாண்ட்விச் பண்ணி சாப்பிட்லாம், சும்மா வச்சு சாப்பிட்லாம். நம்ம நல்லா ஹை ப்ரோட்டீனாக இருக்கும். வெங்காயம், பூண்டு, சீரகம் வறுத்து திரித்து போடணும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, பாலக் போட்டிருக்கேன். போட்டு நல்லா அரைச்சிக்க வேண்டியது. அரைச்சிட்டு கொஞ்சம் க்ரம்ஸ் பவுட்ரு, பேக்கிங் பவுட்ரு, உப்பு, இவ்வளோ தான் இதனுடைய இது. ஆனால் நல்லா குறப்பாக பார்த்து பக்குவமாக அரையணும், அதுதான் மெயின். இதில் நல்லா அரைச்சிட்டு கொஞ்சம் க்ரம்ஸ் பவுடர், எள்ளு, வெள்ளை எள்ளு, எல்லாமே ப்ரோட்டீன் உள்ளது. நல்லாயிருக்கும் பாருங்கள். அரைச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பேக்கிங் சோடா இல்லை, பேக்கிங் பவுடர் போடணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா உள்ளே வந்து கொஞ்சம் இப்படி வெந்து வரும். நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டையாக பிடிச்சி நம்மளுக்கு வடையாக தட்டலாம். இல்லை அப்படியே நம்ம இங்கே அரபி ரெஸ்டாரண்ட்லாம் போடுவாங்களே அந்த மாதிரி ஃபிலாஃபிலாகவும் போடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். அப்படியே பொரித்து சாப்பிட வேண்டியது தான். நம்ம சூப் பண்ணாக்கா இந்த சூப்பு அந்த மாதிரி ஐட்டத்துக்கு நல்லா வசதியாக இருக்கும். குபூஸ் வச்சு இல்லை ரொட்டி வச்சு கூட ரோல் பண்ணி சாப்பிட்லாம். அருமையாக இருக்கும். கண்டிப்பாக செய்து பாருங்கள். எக்ஸ்பென்ஷனான ரெசிபி வந்து ப்ளாக்லேயும் ஏற்கனவே போட்டிருக்கேன். லிங்க்லாம் இதில் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்குங்க. ஆல்ரெடி பார்த்துட்ருக்கவங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணலாம். ஏற்கனவே வந்து குஃப்தா ரெசிபி போட்டிருந்தேன். அதில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், அது ஒருத்தர் பதில் சொல்லியிருக்காங்க. மீதியும் பாருங்கள். இது வந்து பிரியாணி வந்து எப்பொழுதுமே ஆஃபீஸில் கொடுப்பாங்க. லென்டில் சூப் தான் பண்ணியிருந்தோம். ஃபிலாஃபில் வடை தனியாக ஃபோட்டோ எடுக்கலை, இப்படி தான் மொத்தமாக வச்சு எடுத்துட்டு தான் இருக்குது. ரொம்ப அருமையான இதாக இருக்கும். அதுக்கு சைட் டிஷ்க்காக ஒரு டிப் பண்ண ரொம்ப நல்லா இருந்துச்சு. யாருக்கும் அந்த ரெசிபி வேணுன்னா கீழே கேட்கலாம், நான் போஸ்ட் பண்ணுறேன். லென்டில் சூப் தான் பண்ணியிருந்தோம். லென்டிலும் நல்லா ப்ரோட்டீன் ஆகியிருக்கு. லென்டில் சூப்பு, சிக்கன் சூப் தான் பண்ணியிருந்தோம். இதுதான் இந்த இஃப்தார், 3வது நாள் இஃப்தார் இந்த மாதிரி தான் கழிஞ்சது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.